கணேஷ் பீடினா கணேஷ் பீடி தாடா. அம்மா உங்களுக்கு போன். ஹலோ. சொல்லு பூபதி. மங்கம்மா, என் பையன் விக்கி நல்லா இருக்கான்ல? என்னையா என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் பையன் இருக்கிறது இந்த மங்கம்மாவோட கோட்டையோட எல்லைக்குள்ள. உன் பையனை பத்தி கவலைப்படாத. உன் பையன் ராஜா மகாராஜா மாதிரி இருக்கிறான். அவன் உன்கிட்ட சேஃபா இருக்கிறாங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஓகே? இந்த மங்கம்மாவோட கோட்டைக்குள்ள போலீஸ்காரன் வர்றதா? அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அவனை இங்க வர சொல்லு. யார் வீட்டுக்கு யார் வர்றது? வர சொல்லு. தைரியம் இருக்கிறவன என்கிட்ட பேச சொல்லு. வர போறது அவன் இல்ல, அவ அந்த கிரண் பேடி. நெருப்பு நெருப்பு மாதிரி இருப்பா அவ. என் பையன் மட்டும் அவன் கையில மாட்டினா அவன் கதை முடிஞ்சது. என்டையர் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ஆம்பளைங்களை என்ன எதிர்த்து பேச பயப்படுவாங்க. ஒரு பொண்ணை பத்தி என்கிட்ட பேசுறியா? என் வீட்டுக்கு வரப்போற அந்த கிரண் பேடி டெட் பாடியா தான் திரும்பி போவா. இன்னைக்கு யார கொல்றதுன்னு காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளோட சாவு இந்த மங்கம்மா கையாலதான்னு அந்த பிரம்மனை எழுதி வச்சுட்டேன். அவளுக்கு தைரியம் இருந்தா இந்த மதுரை ஏரியாவுல கால வைக்க சொல்லு. எதுக்கு பிரச்சனைன்னு இந்த ஒரு போலீஸ்காரங்க ஸ்டேஷனையே மூடிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ என்னோட வீட தேடி வந்திருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும்? சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடினவன் சைனாக்கே போய் உட்கார்ந்தாலும் சீனை பிரிஞ்சு வர உடைச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவேன். பூபதி பையனை நான் அரெஸ்ட் பண்ணணும். அவனா வந்துட்டா உனக்கு நல்லது, இல்ல நடக்கிறதே வேற. என்னடா நாயே, நான் யாரு என்னங்கறத இவளுக்கு சொல்லலையா? எங்க ஆளுங்க மேல கேஸ் போட்டேன்னா உன்னையும் இந்த ஸ்டேஷனையும் கொளுத்து சாம்பலாக்கிடுவேன். அன்னைக்கு நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு இந்த போலீஸ் சொன்ன பூட்ஸ் காலால உதைச்சிருந்தா இன்னைக்கு நான் இங்க வந்திருக்க வேண்டியதே இல்ல. ஏய் கிரண் பேடி, என்ன எதிர்த்த எத்தனையோ பேரு இந்த மதுரையில இருந்து எங்க போறதுன்னு தெரியாம தலை தெறிச்சு ஓடி இருக்காங்க. என்னை எதிர்த்த போலீஸ் அதிகாரிகளும் ரவுடிங்களும் அரசியல்வாதிகளும் இதே மதுரை மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ண புதஞ்சிட்டாங்க. நீ எனக்கு ஒரு கணக்கே இல்லடி. கவர்மெண்ட்டையும் போலீஸ்காரங்களையும் உன் வீட்டு நாய் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற உன்னோட திமிருக்கு இதே மதுரை மண்ல உன் திமிர அடக்கி உன் கதையை நான் முடிக்கிறேன்டி. இது இங்க இருக்கிற இந்த மதுரை மீனாட்சி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன். உனக்கு தலைவலி வந்ததும் நீ ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக குடிக்கிற கணேஷ் பீடி நீ என்ன நினைச்சுக்காத. உன் தலையே வெட்டி கொண்டு போற கிரண் பேடி நீ. இது என்னோட கோட்டடி. பூபதி பையன் இருக்கிறது இந்த மங்கம்மாவோட கோட்டைக்குள்ள. இவங்க எல்லாரையும் தாண்டி நீ அவனை கூட்டிட்டு போயிடுவியா?
எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தல்ல? உனக்கு பின்னாடி யாரடி இருக்காங்க? 6 கோடி தமிழர்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குடி. அதை விட வேற என்ன வேணும்? ஏய்! ஏச்சி. ஏய், வாங்கடா. இவனை துண்டு துண்டா வெட்டுங்கடா. நீ வர வேண்டாம். இவளை நான் பாத்துக்கிறேன். ஏய், கதவு மூடுங்கடா. ஆடி. வா, ஓடி. ஓ, ஓ. ஏய், விடாதீங்க. அவளை விட்டுறாதீங்க. தூக்குடா. அவளை தூக்குங்க. ஏய், அவளை விடாதீங்கடா. அவ இந்த வீட்டை விட்டு உயிரோட போக கூடாது. ஏய், விடுடா. விடுடா அவனை. விடுடா வெளியில. சொன்னா கேட்க மாட்டேன். ஏய், சொல்லுடி. அவனை வெளிய விட சொல்லு. விடுடா. அவனை வெளியில விடு. ஆறுமுகம். விடுன்னு சொல்றேன்ல. ஷூவை கழட்டு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, என்டையர் இந்தியால போலீஸ் ஷூ சத்தத்தை கேட்டாலே எப்பேற்பட்ட கிரிமினலா இருந்தாலும் நடுங்கி சாகணும். அந்த சவுண்ட் வரட்டும். ஏய், வேண்டாம். என்ன மூஞ்சிய பார்த்துட்டே நிக்கிற வட்டி? சொன்னா கேளுடா. ஏய்! மரியாதையா அவனை விட்டுடு. பாம் போட்டனா மொத்த இடமும் நாசமாயிடும். விடுறி அவனை. போடு போடுறி. என்ன நீயும் செத்துறவனு பயம் வந்துருச்சா? சாகடிக்க தயாரா இருக்கிறவங்க சாகவும் தயாரா இருக்கணும். ஹலோ, கிரண் பேடி,
நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. மரியாதையா சொல்ற, என் பையனை விட்டுடு. அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன சார் இது? என் பையன் கிட்னாப் ஆயிட்டான்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு திடீர்னு என்கிட்ட என் பையனை விட்டுருன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ஏய் கிரண் பேடி, இதெல்லாம் நடந்துக்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனை தானே நாங்களே தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவனை நாங்க எதுக்கு தேடிட்டு இருக்கோம்னா, வேலைச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில அவனோட பாடி கிடைச்சிருக்கு. பாக்குற போலீஸ்காரங்க எல்லாம் அவன் பூபதி பையன் மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. கொஞ்சம் நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா வரீங்களா சார்? ஏய் 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 கிரண் பேடி, அப்படியா? சொல்லவே இல்ல அண்ணே. உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கானே. இப்பதான் நம்ம ஜோசியக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏய் வாய் மூடுற. வணக்கம் சார். இங்கதான் சார், இங்கதான் இருக்கு. வாங்க வாங்க. No, 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 please. No photographs, no videos. Please, please don't disturb. விக்கி, விக்கி. இந்த உலகத்துல பசங்க தான் கெட்டவங்களா இருப்பாங்களே தவிர பெத்தத்தா எப்பவுமே கெட்டவளா இருக்க மாட்டா. நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி திருட்டு பசங்க செத்தா கூட அப்பா அம்மா அழதான் செய்வாங்க. ஆனா இந்த சிட்டி மட்டும் சந்தோஷத்துல கொண்டாடும். போலோ பாரத் மாதா கி ஜெய். ஹலோ, நீ மட்டும் என் கையில மாட்டினா உன்னை கொன்னுடுவேன். ஏன் ஐயோ, சுக்கிரதசை ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்ன டோட்டலா நக்கிக்கிட்டேயா? ரைட், விடு. ஓகேப்பா. ஒரு விஷயம் தெரியுமா? பையன் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லா ரூம்லயும் வாட்டர் பெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்னடான்னா இந்த வாட்டர்ல வந்து விழுந்து கிடக்குறான். எல்லாம் வீதி. சார், இது உங்க பையனா சார்? எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நான் ஸ்பாட்டுக்கு வரதுக்குள்ள ஐ ஃபவுண்ட் ஹிம் டெட். ஐ அம் சாரி சார். மிஸ்டர் பூபதி, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஒரு சின்ன க்ளூ கொடுங்க போதும். ஐ வில் டேக் இமிடியட் ஆக்ஷன். சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் 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 கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏற்கனவே அவரே நொந்து போயிருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ். திலீப். எஸ் மேடம். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. சார், ஐ அம் சாரி. ஏய், தள்ளி போங்க, தள்ளி போங்க. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு. மிஸ்டர் பூபதி, மூணாம் கிளாஸ் படிச்ச உனக்கே இவ்ளோ கிரிமினல் மைண்ட் இருந்தா IPS படிச்சவனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? தன்னை மேதாவி நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் கடைசி முடிவு இப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கோ. எத்தனை பேரை கொன்னு எரிச்சு அவங்க அஸ்தியை ஏரியில கரைச்சிருப்பீங்க. இப்போ உன் பிள்ளையோட அஸ்திய எந்த ஏரியில கலக்கணும்னு ரூம் போட்டு யோசி. அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களாமே சார்? டேக் திஸ். என்ன சார் இது? ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரா? உன்னை என் இஷ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா ஜனங்க சும்மா விட்டுருவாங்களா என்ன? உன் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான சம்மன் அது. முதல்ல பிரிச்சு பாரு. சார், சார், என் பொண்ணு அப்படி என்ன சார் தப்பு பண்ண? என்னையா ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணுக்கு எவனோ ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புருஷன் வீட்டுல விடாம உன் பொண்ண உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டா அவங்க சும்மா விடுவாங்களா? அதான் கேஸ் போட்டாங்க. நாராயணா அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. so funny sir. இந்த பணக்கார பசங்க இப்படி கேஸ் கொடுக்கறதே சகஜம். இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. டோன்ட் வரி. தைரியமா கேஸ அட்டெண்ட் பண்ணு. கோர்ட்டை மதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே சார்.
ஆக்சிடென்ட் ஆனதுனால ரோட் பிளாக் பண்ணியிருக்கோம். நீங்க சர்வீஸ் ரோட்ல போய் கிரண் பேடி, இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை எதிர்க்கிறவங்கள எப்படி பிளான் பண்ணி லாக் பண்ணுவேன்னு பார்த்தல. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன். அவனை நான் ராஜகுமார மாதிரி வளர்த்தேன். கண் இமை மாதிரி காப்பாத்திட்டு வந்தேன். அப்படிப்பட்ட அவனை ரோட்ல படுக்க வச்சுட்டேடி. இனி உன்னை உயிரோட விடக்கூடாதுன்னு அந்த நிமிஷமே நான் டிசைட் பண்ணிட்டேன்டி. உன்னை தீத்து கட்டணும்னு டிசைட் பண்ண அன்னைக்கே உன் தலை மேல கல்ல தூக்கி போட்டு கொண்டு வருவானு. சிட்டி சென்டர்ல வச்சு நாங்க உன்னை கொலை பண்றதும் ஜனங்க எல்லாம் பயப்படுறதும் டிவிக்காரங்க எல்லாரும் 24 மணி நேரமும் உன்னை பத்தியே பேசுறதும் உன் ஃபேன்ஸ் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறதும் போரான விஷயமா எங்களுக்கு தோணிடுச்சு. ஐபிஎஸ் படிச்ச உன்னை விட 3வது கிளாஸ் படிச்ச நான் தான் புத்திசாலின்னு இப்ப உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏய், அந்த சக்தி தேவியோட கோவத்துக்கு ஆளாகி சிவபெருமானை திருவோட ஏந்திக்கிட்டு வீதி வீதியா அலைய ஆரம்பிச்சாரு. சிவனுக்கே அந்த நிலைமைன்னா நீங்கெல்லாம் ஏமாத்துறேன்டா. உங்கள மாதிரி நாய்களை வேட்டையாடதாண்டா என் பொண்ணு புலியா உருவெடுத்து வந்திருக்கா. உடனே மரியாதையா இங்க இருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த தீபம் கொழுந்து விட்டு எரியறதுக்குள்ள அணைச்சிருக்கடா. நான் உங்க வாழ்க்கையில ஏத்த போற தீபம் இல்லடா, உங்களை சுற்றி எரிக்க போற எரிமலை. அந்த எரிமலைய கடல்ல உருவாகிற சுனாமி மாதிரி அணைக்கிற சக்தி எனக்கு இருக்குடி. அண்ணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்பிட்டு ஆயிக்கிறேன். ஹலோ, அவசரமா வரணுமா? 5 நிமிஷத்துக்கு வந்து கவலைப்படாத. போங்கடா.
ஹெட் கான்ஸ்டபிள், புலிய வேட்டையாடுற வேட்டைக்காரங்கடா நாங்க. உன் பொண்ணோட இந்த அஸ்திய ஏரியில கொண்டு போய் கலக்குறியோ இல்ல கடலை கொண்டு போய் கலக்குறியோ உன் இஷ்டம். அம்மா! என் பொண்ணோட அஸ்தியை கொண்டு போகும்போதுதான் தற்செயலா உன்னாங்க பார்த்தேன். உன்னையில இருந்துதான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் கதையை கேட்டு 50 100 கொடுக்கலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஒரு நிமிஷமா. தைரியசாலி பொண்ணை இழந்தனா பிச்சை கேட்டு வந்தது என்ன உண்மைதான். ஆனா இந்த பணத்துக்காக பிச்சை எடுக்கல, உனக்காக வந்தமா. என்னடா சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இப்படி கேட்கிறானே நினைக்காத. அந்த விதி என் கை கால்களை நல்லா கட்டி போட்டுருச்சு. எதுவும் நடக்காத மாதிரி இருக்க முடியல. கண்ணு இருந்தும் குருடா இருக்கிற எனக்கு நீதான் வழிகாட்டுவேன்னு உன்னையே நம்பி வந்திருக்கம்மா. என் பொண்ணை கொண்டானுங்களே அந்த அக்கிரமக்காரனுங்களே கிரண் பேடியா மாறி நீதாமா அழிக்கணும். என் பொண்ணோட ஆசைகளையும் கனவுகளையும் நீதாமா நிறைவேற்றணும். அதுக்கான சக்தியும் தைரியமும் உனக்குள்ள இருக்குமா? அந்த வேலையை உன்னால மட்டும்தாமா சாதிக்க முடியும். உன்னால மட்டும்தான் சாதிக்க முடியும். பெரிய ஸ்கெட்ச் தான் போட்டுட்டு வந்திருக்க. அந்த சுனாமி கேங்குக்கு என்ன பலி கொடுத்து சுட்டு சாம்பலாக்கி சொம்புக்குள்ள போட்டு சுத்தணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்க. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதம்மா. இனிமே கனவுல கூட உனக்கு இந்த மாதிரி ஐடியா வரக்கூடாது. ஏதோ சின்ன சின்ன திருட்டுங்களை பண்ணி நான் பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா அதுல மண்ணலி போட போல இருக்கு. உன் பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய ஆளையே கொண்டுட்டானுங்க. என்ன எப்படியா விட்டு வைப்பானுங்க? இல்லம்மா, அது இல்லம்மா. நல்லா எதனா வாயில அசிங்கமா வந்துருப்பது. கிளம்பியா இங்க இருந்து. நீ என்னதான் சொன்னாலும் உன் ஐடியாவை என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ கிளம்பு சாமி. ஐயோ, கிளம்பியா கிளம்பியா போயா. அம்மா, ஓடாதம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. ஒரு நிமிஷம் நில்லுமா. அம்மா, நான் சொல்றதை கேளுமா.